லம்போர்கினி உருஸ், மெர்சிடஸ், ஃபோர்ட் எண்டெவர், மஹிந்திரா தார் இப்படி பல சொகுசு கார்களை பிரபல யூடியூபரிடம் இருந்து அமலாக்கத்துறையினர் பறிமுதல் செய்த சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரின் ஆடம்பர திருமணம் குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அனுராக் திவேதி. யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் கிரிக்கெட் தொடர்பான வீடியோக்களை பேசி வெளியிடுவதுதான் இவரது வேலை. கிரிக்கெட் போட்டி தொடர்பான தகவல்களை புள்ளி விவரங்களுடன் தெரிவிப்பதுடன் இந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு என கணிப்புகளை கூறி ரசிகர்களை ஈர்ப்பவர். இதனாலேயே இவர் என்ன சொன்னாலும் அதை நம்புவதற்கு தனி கூட்டமே உள்ளது. குறிப்பாக ஐபிஎல் தொடர் தொடங்கிவிட்டால் திவேதியை கையில் பிடிக்க முடியாது என்பது போல வீடியோக்களை அடுத்தடுத்து வெளியிட்டு கல்லா கட்டி விடுவார். திவேதி ஒரு யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராமில் தடை செய்யப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட செயலி குறித்து விளம்பரப்படுத்தி வந்துள்ளார். இதை பார்த்து பலர் அந்த செயலிகளை பயன்படுத்தி லட்சக்கணக்கான பணத்தை தொலைத்துள்ளனர். இது தொடர்பான புகார்கள் வந்ததை அடுத்து திவேதியின் செயல்பாடுகளை அமலாக்கத்துறையினர் ரகசியமாக கண்காணித்துள்ளனர். இதில் அவர் பல சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுவது அம்பலமாகியுள்ளது. திவேதி துபாயில் வசித்து வருவதை கண்டுபிடித்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக பல முறை சம்மன் அனுப்பியுள்ளனர். ஆனால் அதனை அவர் பொருட்படுத்தவில்லை. இதனால் இந்தியாவில் உள்ள அவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்த அதிகாரிகள் முடிவு செய்தனர். அதன்படி லக்னோ, உன்னாவ் மற்றும் நவாப்கஞ்ச் ஆகிய பகுதிகளில் உள்ள 9 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அவரது வீட்டில் இருந்த கார்களை பார்த்து அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். யூடியூபரின் கேரேஜில் லம்போர்கினி உருஸ் SE, BMW Z4 மற்றும் மெர்சிடஸ் பென்ஸ் செடான் ஆகிய ஆடம்பர கார்களுடன் ஃபோர்ட் எண்டெவர் மற்றும் மஹிந்திரா தார் ஆகிய கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. இதில் லம்போர்கினி உருஸ் காரின் விலை மட்டும் சுமார் 3 கோடி ஆகும். இந்த கார்கள் சுமார் 20 லட்சம் ரொக்கம், முக்கியமான சொத்து ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. துபாயில் அவர் செய்துள்ள ரியல் எஸ்டேட் முதலீடுகள் தொடர்பான ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். அனுராக் திவேதி இந்த சொத்துக்களை சட்டவிரோதமான வழிகளில் சம்பாதித்துள்ளார். அவர் ஒரு யூடியூபர் மற்றும் இன்ஃப்ளூயன்சராக அறியப்பட்டாலும் அவரது வருமானத்தின் முக்கிய ஆதாரம் குற்றச் செயல்களில் இருந்து வந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. ஸ்கை எக்ஸ்சேஞ்ச் போன்ற சட்டவிரோத ஆன்லைன் பந்தய தளங்களுடனும் லோட்டஸ் 365 போன்ற சூதாட்ட செயலிகளுடனும் திவேதிக்கு தொடர்பு இருந்ததாக அமலாக்கத்துறை கூறுகிறது. இந்த செயலிகளை அவர் தனது சமூக வலைத்தளங்களில் விளம்பரப்படுத்தியுள்ளார். இந்த சட்டவிரோத செயலிகளில் இருந்து கிடைத்த வருமானத்தை ஹவாலா வழிகள் மற்றும் போலி வங்கி கணக்குகள் மூலம் அவர் பெற்றது அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தை மறைப்பதற்காக திவேதி அந்த பணத்தை ரியல் எஸ்டேட் மற்றும் ஆடம்பர கார்கள் வாங்குதல் போன்ற முதலீடுகளில் பயன்படுத்தியுள்ளார். திவேதி தனது சமூக ஊடகங்களில் கிரிக்கெட் பற்றிய குறிப்புகள் மற்றும் கணிப்புகளை வழங்குவதாக கூறினாலும் அவரது வருமானம் பெரும்பாலும் சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட தளங்களுடனான தொடர்புகள் மூலமாகவே குவிந்துள்ளது என்பதே அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டாக உள்ளது. இதையடுத்து அவரின் 23 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் முடக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட செயலிகளை விளம்பரப்படுத்தியது மற்றும் அதன் மூலம் கிடைத்த பணத்தை துபாயில் முதலீடு செய்தது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டது. மேலும் அவர் மீது பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் அவருக்கு நடந்த ஆடம்பர திருமணம் குறித்து பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. அனுராக் திவேதி தனது திருமணத்திற்காக துபாயில் உள்ள புகழ்பெற்ற குயின் எலிசபெத் II என்ற பிரம்மாண்டமான கப்பல் ஹோட்டலை முழுமையாக முன்பதிவு செய்திருந்தார். இது துபாயின் மினார் ரஷித் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மிதக்கும் ஹோட்டல் ஆகும். அனைத்து விருந்தினர்களும் இந்த ஆடம்பர கப்பலில் உள்ள சொகுசு அறைகளிலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஒரு விருந்தினருக்காக மட்டும் அவர் சுமார் 20 லட்சம் முதல் 25 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் பிற நாடுகளில் இருந்து சுமார் 120 விருந்தினர்களை பிசினஸ் கிளாஸ் விமான டிக்கெட்டுகள் மூலம் துபாய்க்கு அழைத்து சென்றுள்ளார். சர்வதேச தரம் வாய்ந்த அந்த கப்பலில் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டுள்ளன. வந்திருந்த விருந்தினர்களுக்கு விலை உயர்ந்த நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் அனைத்தும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.